இளம் டென்னிஸ் வீராங்கனையை பெற்ற தந்தையே துப்பாக்கியால் துடிக்க துடிக்க கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் வசதி படைத்தவர்கள் வசிக்கும் செக்டார் 57 பகுதியில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்தவர் தீபக் யாதவ். வங்கி ஒன்றில் ஊழியராக வேலை பார்த்து வந்த தீபக் யாதவ் சில ஆண்டுகளுக்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்று தனது சொந்த ஊரிலேயே பால் வியாபாரம் செய்து வந்துள்ளார். தீபக்கிற்கு சொந்தமான கட்டிடங்களிலிருந்து வாடகை மூலம் மட்டுமே மாதந்தோறும் ரூபாய் 17 லட்சம் வருமானம் வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தீபக்கின் மனைவி மஞ்சுவின் பிறந்த நாளான ஜூலை 10ஆம் தேதியன்று தீபக்கின் 25 வயதான மகள் ராதிகா வீட்டில் காலையில் உணவு சமைத்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது கையில் துப்பாக்கியோடு வந்த தீபக் மகள் என்று கூட பார்க்காமல் ராதிகாவை 5 முறை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் 4 தோட்டாக்கள் ராதிகா உடலில் பாய்ந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் தீபக்கை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். ராதிகா சிறு வயதில் இருந்தே டென்னிஸ் விளையாட்டில் ஆர்வமிக்கவராக இருந்த நிலையில் அவரை பெரிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக 2 கோடி ரூபாய் வரை தீபக் செலவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் டென்னிஸ் சாம்பியனாக மாறிய ராதிகா ஹரியானா மாநிலத்துக்காக பல்வேறு டென்னிஸ் போட்டிகளிலும் பங்கேற்றுள்ளார். ஆனால் சமீப காலமாக தோள்பட்டை காயம் காரணமாக விளையாடுவதை நிறுத்திய ராதிகா மற்றவர்களுக்காக டென்னிஸ் வகுப்பை நடத்தி வந்துள்ளார். இது தந்தை தீபக்கிற்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஊர் மக்கள் சிலர் தீபக் மகளின் செலவில் ஆடம்பரமாக வாழ்வதாக கேலி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. தன்னிடம் நிறைய பணம் உள்ளது, தான் ஏன் மகளின் வருமானத்தில் வாழ வேண்டும் என அடிக்கடி தீபக் உறவினர்களிடம் வாக்குவாதம் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் உறவினர்களின் கேலி பேச்சால் டென்னிஸ் வகுப்பை கைவிடுமாறு தீபக் மகளிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் அதற்கு ராதிகா மறுத்த நிலையில் ஆத்திரத்தில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ததாகவும் தீபக் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இன்ஸ்டாவில் ஆக்டிவாக இருந்த ராதிகா ரீல்ஸ் வீடியோக்களை பதிவிடுவதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். அப்போது யூடியூப் பிரபலம் ஒருவரோடு பழக்கம் ஏற்பட்டு இருவரும் இணைந்து இசை ஆல்பம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். ராதிகா அந்த யூடியூப் பிரபலத்தோடு இருப்பதை பார்த்த பலரும் ஜோடி பொருத்தம் சூப்பர் என கமெண்ட் செய்து வந்த நிலையில் இருவரும் காதலிப்பதாக கூறப்பட்டு வந்துள்ளது. இதனால் அந்த பிரபல யூடியூபரோடு ராதிகா பழகக்கூடாது என எச்சரித்து ஆத்திரத்தில் தந்தை கொலை செய்தாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்துள்ளனர். ஆனால் ராதிகாவுக்கு அப்படி ஒரு காதல் இல்லை என ராதிகாவின் உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் உயிரிழந்த ராதிகாவின் நெருங்கிய தோழியான ஹிமான்சிகா என்பவர் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ராதிகாவின் கொலை குறித்து வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் ராதிகா டென்னிஸ் வாழ்க்கையில் மிகவும் கடினமாக உழைத்தாள், ஆனால் அவள் சுதந்திரமாக இருப்பதை காண அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஷார்ட்ஸ் அணிந்ததற்காகவும் சிறுவர்களுடன் பேசியதற்காகவும் தன் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்ந்ததற்காகவும் அவளை அவமானப்படுத்தினார்கள் என குறிப்பிட்டுள்ளார். वो इंसान को दिख रहा था कि कोई साइकोलॉजिकल प्रॉब्लम है, बट वो ये बात किससे करे. मुझे बस एक चीज समझ में नहीं आती कि कब तक. உறவினர்களின் கேலி பேச்சுக்களை கேட்டு ஆத்திரத்தில் மகளை கொலை செய்த தீபக்கிற்கு எதிராக பலரும் சோசியல் மீடியாக்களில் தங்களது கருத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது மகளை பற்றி பெருமைப்படுவதாகவும் ஆனால் சிலரின் சில கருத்துக்களை கையாள முடியவில்லை, அதனால் தன்னை தூக்கில் போட்டு விடுங்கள் என தீபக் தனது நண்பர் ஒருவரிடம் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.